My precious, precious friend, it's a joy for me to bring you God's word and to pray along with you. விலையேற பெற்றவர்களே, இறை செய்தியை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்வதில் சந்தோஷப்படுகிறேன். Every time we pray together, Jesus comes amongst us. ஒவ்வொரு முறையும் நாம் ஒன்றாக கூடி பிரார்த்தனை செய்யும் பொழுது இயேசு நம் மத்தியில் He வருகிறார். is with us even now. இப்போதும் கூட அவர் நம் மத்தியில் தான் இருக்கிறார். He said, if two of you agree concerning anything in this world, it'll be done by my Father in heaven. பூமியில் எந்த காரியத்தை குறித்தாகிலும் உங்களில் இருவர் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் உண்டாகும் என்றார். Now you will get heaven's answers as we pray together in one accord. இப்போதும் ஒரே மனதாக நாம் கூடி பிரார்த்தனை செய்கிறபடியினால் பரலோகத்தின் பதில்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Today I want to talk to you about the power of giving thanks to God. தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துவதினால் கிடைக்கும் வல்லமையை குறித்து இன்று உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். If you read Psalm 107 and verse 1, the Bible says, 107ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தை படிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, give thanks unto the Lord, for he is good. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். Give thanks to the Lord, for his mercy endures forever. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். It says, you give thanks, saying, Lord, you are a good God. கர்த்தாவே, நீர் நல்ல தேவன் என்று சொல்லி அவரை துதிக்க வேண்டுமாம். And secondly, it says, you give thanks to God, saying, you are merciful, full of grace, to show your goodness. இரண்டாவதாக, கர்த்தாவே, உம்முடைய நன்மையை நீர் எனக்கு காண்பிக்கும்படி இரக்கமும் கிருபையும் உள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி துதிக்க வேண்டுமாம். As you do that, இப்படி நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது God's goodness shall come upon you, and he will show that he is a good God to you. தேவனுடைய நன்மை உங்களுக்கு உண்டாகும், அவர் நல்ல தேவனாக உங்களுக்கு தம்மை காண்பிப்பார். Whatever you say, you will have. நீங்கள் எவைகளையெல்லாம் சொல்லுகிறீர்களோ அவைகளை தான் பெற்றுக்கொள்வீர்கள். If you say, Lord, நீங்கள் இப்படி you சொல்வீர்களானால், have not been mindful of me, நீர் என்மேல் you நினைவாயில்லை, have allowed problems in my life, that's what you will get. என் வாழ்க்கைக்குள் பிரச்சனைகள் வரும்படி நீர் அனுமதித்தீர் என்று சொன்னால் அதைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். But then, as you say, Lord, you're a good God, and you will show mercy to me, even though I may be a sinner, that's what you will get. ஆனால் கர்த்தாவே, நான் பாவியாய் இருந்தாலும் நீர் எனக்கு இரக்கமாய் இருக்கிறீர் என்று சொன்னால் அதைத்தான் நீங்கள் You பெற்றுக்கொள்வீர்கள். will get the goodness of God, and you will enjoy his mercy as you give thanks for being a good God to you, recognizing his goodness. தேவனுடைய நன்மையை உணர்ந்து அவர் உங்களுக்கு நல்ல தேவனாய் இருக்கிறதற்கு நன்றி செலுத்தினால் தேவனுடைய நன்மையின் இரக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். In faith, say today, Lord, you're a good God, and you're merciful to show me your goodness. கர்த்தாவே, நீர் நல்லவர், உம்முடைய நன்மை எனக்கு விளங்க பண்ணும்படி நீர் இரக்கமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துங்கள். And all the goodness of God shall flow into you. அப்பொழுது தேவனுடைய நன்மையெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள் பெருக்கெடுத்து பாயும். You'll have nothing lacking. உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. There was a little girl ஒரு சிறு பெண் who இருந்தால் went to spend her holidays with her grandfather. தன் விடுமுறை நாட்களை தன் தாத்தாவோடு கூட செலவிடும்படி சென்றிருந்தாள். You know, the grandfather was a wicked man. அந்த தாத்தா ரொம்ப மோசமான ஒரு ஆசாமி ஆவார். He was the most miserly person. மிகவும் கஞ்சத்தனமானவர். He would treat others with utmost contempt and would not respect anyone. யாரையும் மதிக்க மாட்டார், மிகவும் மட்டமாய் மற்றவர்களை He நடத்துவார். would never care for the others, never care for their problems, never be compassionate. மற்றவர்களை குறித்தோ மற்றவருடைய பிரச்சனை குறித்தோ கொஞ்சமும் அக்கறையோ உருக்கமோ He இல்லாதவர். was selfish. ஒரு சுயநலவாதி ஆவார். But this little girl, never knowing his trait, as soon as she saw him, she ran towards him and clung on to his neck and kissed him. அந்த சிறு பெண்ணோ அவருடைய சுயரூபத்தை அறியாதவளாய்
தாத்தாவை கண்டதும் ஓடிப்போய் அவர் கழுத்தை கட்டிக்கொண்டார். And this grandfather was so shocked to enjoy love in his life from somebody for the first time. முதல் முறை ஒருவரிடமிருந்து அன்பை அனுபவித்த இந்த தாத்தா பெருமதிர்ச்சி He அடைந்தார். didn't want to leave her. தன்னுடைய பேத்தியை விட அவருக்கு மனமே இல்லை. He did everything possible to make her happy. அவளை சந்தோஷப்படுத்த தன்னால் என்ற எல்லாவற்றையும் செய்தார். Got her ice cream, அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தார். took her to the park, பூங்காவுக்கு அவளை அழைத்து சென்றார். read her a bedtime story, படுக்கை நேர கதைகளை எல்லாம் அவளுக்கு படித்து காண்பித்தார். got her the best dolls. சிறந்த அழகு பொம்மைகளை வாங்கி கொடுத்தார். The little girl said, அந்த சிறு பெண் சொன்னாள், Grandpa, தாத்தா, I know everyone should be saying you are a good man. ஊர்ல இருக்கிற எல்லாருமே உங்களை ரொம்ப நல்ல மனிதர் என்று சொல்வார்கள், அப்படித்தானே? You are so good. நீங்க ரொம்ப நல்லவர், You are so loving. நீங்க ரொம்ப அன்பானவர் தாத்தா, You are so compassionate. நீங்க ரொம்ப மனதுருக்கம் உள்ளவர் தாத்தா, And you are so sweet. நீங்க மிகவும் இனிமையானவர் தாத்தா. The girl went back to her home after the holidays. விடுமுறை நாட்கள் முடிந்து அந்த பெண் தன் வீட்டுக்கு திரும்பினாள். And you know, truly, this grandfather became everything that that little girl said. அதற்கு பின்பு அந்த சிறு பெண் என்னெல்லாம் சொன்னாலோ அப்படியே முழுவதும் அந்த தாத்தா மாறிவிட்டார். His whole life changed. அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை முழுவதுமாய் மாறிவிட்டது. And goodness started flowing through him to others. நன்மை அவர் மூலமாய் மற்றவர்களுக்கும் பரவி பாயத் தொடங்கியது. Everyone said, he's a good man indeed now. இப்பொழுது உண்மையாகவே இவர் ரொம்ப நல்ல மனுஷனாகிவிட்டார் என்று அனைவரும் பாராட்டினார்கள். My friend, என் நண்பரே, if the words of that little girl saying, you're a good man, could transform that grandfather and make goodness come out of him, how much more our Heavenly Father, who is truly full of goodness, will shower His goodness upon you, showing His goodness in your life. நீங்க ரொம்ப நல்ல தாத்தா என்று சொன்ன சிறுப்பெண்ணின் வார்த்தைகள் அவரிடமிருந்து நன்மையான மாற்றங்களை கொடுத்திருக்க கூடுமானால் பூரண சர்க்குணராய் இருக்கிற நம் பரமபிதாவின் வார்த்தை எவ்வளவு நன்மை செய்யும். Complain about your Heavenly Father unnecessarily. அனாவசியமாக உங்கள் பரமபிதாவுக்கு விரோதமாக குறை சொல்லி முறையிடாதீர்கள். Don't condemn Jesus in your life for the things that have happened in your life. உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களுக்காக ஒருபோதும் இயேசுவை நீங்கள் குற்றப்படுத்தவே Say, கூடாது. Lord Jesus, you have sacrificed yourself for me with great love on the cross. You're a good God. இயேசுவே, எனக்காக சிலுவையில் பேரன்பினால் உம்மையே நீர் பலியாக ஒப்பு கொடுத்தீர். நீர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். My friend, என் நண்பரே, maybe you're going through a difficult circumstance in your life. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையின் ஊடாய் நீங்கள் போய்க் கொண்டிருக்க Maybe your heart is wounded and pained, saying, where is God? Where is His goodness? உங்கள் இருதயத்திலே மிகுந்த காயத்தின் வேதனையினால் தேவன் எங்கே, அவருடைய நன்மை எங்கே என்று நீங்கள் பரிதவிக்க கூடும். You may not find an answer, உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லை என்றாலும் கூட, but in faith say, Lord, I believe in the midst of the circumstance that I am in today that you are a good God. கர்த்தாவே, இன்றைக்கு நான் இருக்கும் இந்த சூழ்நிலையின் மத்தியிலேயும் நீர் நல்ல தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று I சொன்னது. believe you are full of goodness. நீ முழுவதும் நன்மையினால் நிறைந்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். As you confess it and thank God for His goodness, you will be drawing the goodness of God into your life even now. இப்படி நீங்கள் அறிக்கையிட்டு தேவனுடைய நன்மைக்காக நன்றி செலுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்குள் தேவனுடைய நன்மையை உறிந்தெடுத்துக் And God கொள்வீர்கள். will show that He is a good God to you, and you'll be full of His goodness. தேவன் தாம் உங்களுக்கு நல்ல தேவன் என்பதை நிரூபிப்பார். அவர் நன்மையினால் நீங்கள் நிரம்பி வழிவீர்கள். He will make you richly enjoy every blessing, and all the things that you feared would happen to you will be stopped by Him, and every blessing will come, and you will have every blessing and the fullness of joy in double measure. சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சம்பிரமமாய் அனுபவிக்க அருள் புரிவார். நீங்கள் பயந்த காரியம் உங்களுக்கு நேரிடாது. சகல ஆசீர்வாதத்தின் நிறைவையும் உங்களுக்கு அவர் நேரிட பண்ணுவார். Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. God is a good God. விலையேற பெற்ற என் அன்பு நண்பரே,
நம்முடைய தேவன் நல்ல தேவன். His mercies upon you to bring that goodness into your life, not looking at who you are, is so great. நீங்கள் யாரென்று பார்க்காமல் அவருடைய நன்மையை உங்கள் வாழ்க்கையில் பெருக்கெடுக்க செய்யும் அவருடைய நன்மை மிகவும் பெரிதாயிருக்கிறது. Would you thank God, saying you're a good God and you're full of mercy to bring me that goodness, Lord. நீர் நல்ல தேவன், அந்த நன்மை எனக்கு கொடுக்கும்படி இரக்கமும் கிருபையும் நிறைந்திருக்கிறீர் என்று சொல்லி நன்றியோடு அவரை துதிப்பீர்களா? My precious friend, as you say, Lord, you're a good God, you're full of mercy to bring goodness into my life, you know, God will also change you to adorn that goodness in your life and become just like God, carrying His nature in your life. நீர் நல்லவர் என்று நீங்கள் அவரை துதிக்கும் பொழுது தேவனுடைய சுபாவத்தையே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுமந்து திரியத்த அளவுக்கு தேவன் உங்களை அலங்கரித்து விடுவார். I heard this story from our relatives. எங்கள் சொந்தக்காரர்களிடமிருந்து இந்த சம்பவத்தை நான் கேட்டேன். My grandfather and my grandmother married when they were quite young. என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் மிகவும் சிறிய வயதிலேயே திருமணம் பண்ணி கொண்டவர்கள். My grandmother was 16 years of age when she conceived my father. என்னுடைய பாட்டி 16 வயது இருக்கும் பொழுது என் தந்தையை கருவுற்றார்கள். At that time something happened and my grandfather left home because they had a fight and went away to join the army. அந்த நேரத்தில் ஏதோ நடந்ததினால் என்னுடைய தாத்தா வீட்டிலே சண்டை போட்டு கொண்டு இராணுவத்திலே போய் சேர்ந்து விட்டார்கள். The family searched for him everywhere but couldn't find him. குடும்பத்தினர் எல்லா இடங்களிலேயும் அவரை தேடியும் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது. My grandmother என்னுடைய பாட்டி அம்மா one day went to the church ஒரு நாள் சபைக்கு போனார்கள். and knelt at the altar all by herself and cried to God and said, "Oh God, I do not know my future." தானாக பலிபீடத்துக்கு முன்பாக மண்டியிட்டு, தேவனே, என் எதிர்காலம் இன்னதென்று எனக்கு தெரியவில்லை என்று புலம்பி அழுதார்கள். But I know you're a good God. ஆனாலும் நீ நல்ல தேவன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கையிட்டார்கள். My husband has gone away. என் கணவர் என்னை விட்டு எங்கேயோ போய்விட்டார்கள். I don't know where he is, when he will come back. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எப்பொழுது திரும்பி வருவார்கள் என்று எனக்கு தெரியாதப்பா. But your goodness remains. ஆனாலும் உம்முடைய நன்மையோ நிலைத்திருக்கிறது. My husband's goodness I'm not able to enjoy, but Lord Jesus, your goodness remains. என் கணவனுடைய தயவை என்னால் அனுபவிக்க முடியவில்லை என்றாலும் ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய நன்மை நிலைத்திருக்கிறது. If you give me a boy, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீராக. I will name him as Samuel and I will give him to you as your servant, as your prophet. நான் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டு உம்முடைய ஊழியக்காரனாய் இருக்கும்படி தீர்க்கதரிசியாகும்படி உமக்கே ஒப்பு கொடுத்து விடுவேன். And I know through this dedication your goodness will come upon me and you will have mercy upon my family life. இந்த பிரதிஷ்டையின் அர்ப்பணிப்பின் மூலம் உம்முடைய நன்மை என் மீது இறங்கி வரும் என்றும் உம்முடைய இரக்கம் என் குடும்பத்துக்கு கிடைக்கும் என்பதையும் அறிந்திருக்கிறேன். But then ஆனாலும் after few years my grandfather came back from the army. ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பு என்னுடைய தாத்தா இராணுவத்திலிருந்து திரும்பி வந்தார். There was great joy in the family. குடும்பத்திலே பெரும் ஆனந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. But my grandmother was afraid, thinking, how is he going to be? Is he going to be the same person full of anger? ஆனால் என்னுடைய பாட்டியோ அவர் எப்படி இருப்பாரோ, முன்பு போல் அதே கோபக்கார மனுஷனாய் இருப்பாரோ என்று பயந்தார்கள். But then God honored my grandmother's commitment when she said, Lord, you're a good God. I confess it, and your goodness will come upon my family. And they found that my grandfather had been totally transformed and he had received Jesus in his life. கர்த்தாவே, நீ நல்லவர், நான் அதை அறிக்கையிடுகிறேன் என்ற என்னுடைய பாட்டியம்மாவின் அர்ப்பணிப்பை கனமணின தேவன் என் தாத்தாவை முழுவதுமாக மாற்றி இயேசுவை அவர் தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் தயவு செய்தார். You know, my friend, என் நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, my grandmother then contracted epilepsy. அதற்கு பின்பு என்னுடைய பாட்டியம்மா வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். When the attack would come, she would scream rolling on the floor.
and froth coming out of her mouth. அந்த பாதிப்பு வரும்பொழுது அவர்கள் தரையில் உருண்டு புரண்டு அலறுவார்கள், வாயிலிருந்து நுரை தள்ளும். My grandfather would not shout, என் தாத்தா சத்தமிட மாட்டார், saying, "Why God? Why did you allow this? Are you a good God?" Instead, he would shout and say, "Lord, you're a good God. You love my wife. You will show your goodness." ஏன் தேவனே, ஏன் இதை அனுமதித்தீர்? நீ நல்ல தேவனா என்று பேசாமல், நீர் நல்லவர், நீர் என் மனைவியை நேசிக்கிறீர், என் மனைவியை குணமாக்குவீர் என்று சொல்லுவார். Every time we would go through problems as a family, my grandfather would shout, "Lord, you are a good God. You are a good God. You will allow only goodness to come to us through your mercy." ஒவ்வொரு முறையும் குடும்பமாய் நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதெல்லாம், நீர் நல்ல தேவன், உம்முடைய இரக்கத்தினால் எங்களுக்கு நன்மையை தான் நேரிட பண்ணுவீர் என்று தாத்தா சொல்லுவார். And that's how God's goodness started coming into our family after every problem that we have had to go through. இப்படித்தான் நாங்கள் கடந்து போக இருந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பின்பு தேவனுடைய நன்மை எங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் பெருக்கெடுக்க தொடங்கியது. And each time it would bring us out of that problem that would come to destroy us. As he would say, "You are a good God. You will only give us goodness." நீர் நல்ல தேவன், எங்களுக்கு நன்மையை மாத்திரம்தான் செய்வீர் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் எங்களை அழிக்க வந்த பிரச்சனையின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்து வெளியே கொண்டு வரும். When God appeared to my father, Brother Dinakaran, to establish a university in India, இந்தியாவில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவும்படி தேவன் என் தந்தைக்கு முன்பாக தோன்றிய போது, my father was still working in a bank, and so he could not have any means to have time to go and search for land and establish this university. வங்கி பணியில் இருந்தபடியினால் பல்கலைக்கழகத்தை நிறுவும்படி தகுந்த இடத்தை போய் பார்த்து வர என் தந்தைக்கு நேரம் He கிடைக்கவில்லை. did not have any money in his hands. அது மாத்திரமா, கையில் அதற்கு வேண்டிய பணம் ஒன்றும் அவரிடம் இருக்கவில்லை. But my grandfather said, "Son, I will take up this responsibility." ஆனால் என் தாத்தாவோ, "மகனே, இந்த பொறுப்பை நான் பார்த்துக் கொள்கிறேன்" என்றார்கள். With great patience, with nothing in his hand, but only saying, "God, you're a good God. You provide the goodness to build this university." He walked miles and miles and miles amidst thorny bushes, amidst dry land, amidst people who criticized him, and finally bought 700 acres of land, bringing God's provisions each time. And today the university has been established. கையில் ஒன்றுமே இல்லை என்றாலும், கர்த்தாவே நீர் நல்ல தேவன் என்ற ஒரே அறிக்கையை தன் முழக்கமாய் கொண்டு முட்புதர்கள், காய்ந்த பூமி, வறண்ட வனாந்திரம், குற்றச்சாட்டுகள் மத்தியில் நடந்து திரிந்து இன்றைக்கு பேராசீர்வாதமாக இருக்கக்கூடிய 700 ஏக்கர் நிலப்பரப்பை வாங்கினார்கள். Truly my grandfather pulled the goodness of God, and he himself was transformed into the image of God, filled with God's goodness. மெய்யாகவே என் தாத்தா தேவனுடைய நன்மைகளை தன் வாழ்க்கைக்குள் ஈர்த்து கொண்டதினால் தேவ சாயலாகவே மாறி தேவனுடைய நன்மையினால் நிறைந்து வாழ்ந்தார்கள். And that's why God made him accomplish his will by establishing a university, buying 700 acres of land from nothing, with the power of God operating through. அதனால் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் அவருக்குள் செயல்பட்ட தேவ வல்லமையை கொண்டு 700 ஏக்கரில் பல்கலைக்கழகத்தை நிறுவும் தம் சித்தத்தை My நிறைவேற்றினார். friend, என் நண்பரே, Jesus took the bread, இயேசு அப்பத்தை broke எடுத்தார், it, அதை பிட்டார், blessed it, அதை ஆசீர்வதித்தார், and said, "This is my body. இது என் சரீரம் என்றார். Eat it, இதை வாங்கி புசியுங்கள், so that you may have a part in me. You may have the part of Jesus in you," according to Matthew 26:26 and John 6:56. மத்தேயு 26:26 படியும் யோவான் 6:56 படியும், என்னிலே உங்களுக்கு ஒரு பங்கு உண்டாயிருக்கும், இயேசுவாகிய என் பங்கு உங்களில் இருக்கும்படியாகும் இதை செய்யுங்கள் என்றார். As you take your life and say, "Thank you, Jesus, for my life," நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எடுத்து, இயேசுவே என் வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி, as you say, "Lord, you have been broken on the cross to transform me into your image," you will be transformed into the image of God, bringing out goodness to bless millions of people through your own life reflecting Jesus. கர்த்தாவே என்னை உம்முடைய சாயலுக்கொப்பாக மாற்றும்படி நீ சிலுவையில் நொறுக்கப்பட்டீர் என்று சொல்லும் பொழுது நீங்களே இயேசுவின் சாயலுக்கொப்பாக மாறியில் உங்கள் வாழ்க்கை மூலம் பலரை ஈர்ப்பீர்கள். You'll have the ability to
show the nature of God, His goodness, and the power to bring out God's goodness through all that you do. தேவனுடைய சுபாவத்தை, தேவனுடைய நன்மையை பிறருக்கு உங்கள் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் உங்களுக்குள் நிறைவாய் கிடைக்க பெற்றுக்கொள்வீர்கள். May God give you this grace to thank Him for His goodness over every circumstance, at each situation, and transform you into the image of God. எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்லும் கிருபையை தேவன் உங்களுக்கு தந்து அவருடைய சாயலுக்கொப்பாக உங்களை மாற்றுவாராக. Father, we surrender ourselves to carry your goodness. தகப்பனே, உம்முடைய நன்மையை சுமக்கும்படி எங்களையே நாங்கள் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். Give us the grace to thank you, saying you're a good God and you will only give us goodness. நீர் நல்ல தேவன், எங்களுக்கு நன்மையை மாத்திரம்தான் தருவீர் என்று எப்பொழுதும் உமக்கு நன்றி சொல்லும் கிருபை எங்களுக்கு தாரும். Remove every sorrow, every pain from the life of thy children and fill them with thy goodness, Lord. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் வேதனையையும் அகற்றி உம்முடைய நன்மையினால் நிரப்பும் கர்த்தாவே. In Jesus' name we pray. Amen. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். God bless you, my friend. என் நண்பரே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Please make use of the Jesus Calls Prayer Tower for all your prayer needs. உங்கள் எல்லா ஜெப தேவைகளுக்காகவும் தயவு செய்து இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். We are here to stand with you in the moment of your tears and pain. நீங்கள் கண்ணீர் சிந்தும் வேதனையான உங்கள் துயர நேரத்தில் உங்களோடு கூட துணை நிற்கத்தான் இங்கே நாங்கள் இருக்கிறோம். Call the prayer tower. ஜெப கோபுரத்தோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். Write to us, email us, எங்களுக்கு எழுதுங்கள், மின்னஞ்சல் மூலம் எங்களுக்கு தெரிவியுங்கள். or come and join in the prayer services in the prayer tower. அல்லது ஜெப கோபுரங்களிலே நடைபெறும் பிரார்த்தனை கூடுகைகளில் வந்து கலந்து கொள்ளுங்கள். And support the prayer tower. ஜெப கோபுரத்தின் சேவையை ஆதரித்து தாங்குங்கள். And you will see God's goodness coming upon you. தேவனுடைய நன்மையின் தயவு உங்கள் மேல் வருவதை காண்பீர்கள். God bless you.